விஷுவல்ஸ் ஓகேன்னு சொல்லுமா? போன நம்ம உட்காருங்க. ஹரி சார் உட்காருங்க சார். சத்யா உட்காரு. பிரவீன் செட். எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் பேசுற மாதிரி பயந்துட்டேன். அவ்வளோ பேஷனேட்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கேன். நானும் கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த படம் மியூசிக் பண்ணும்போது நான் ஹாலிவுட்ல ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு வெரி டார்க் மூவி. அப்புறம் அந்த படத்தை விட்டுட்டேன். பாட்டா இருக்கணும் சொல்லிட்டு வாலி சார் ஒரு 8 பாட்டு, ஒவ்வொரு பாட்டுலயும் ஒரு 8 பாட்டு இருக்கும். நான் நாடகம் ஸோ ஒரு 20 பாட்டு இருக்கும் படத்துல. சில சின்ன பாட்டு, சில பெரிய பாட்டு. அண்ட் அந்த ஃப்ரேம்ல இருந்து இதுக்கு டியூன் பண்ணி 1930s போய் எந்த பாட்டு பண்ணா ஜனங்க உட்காந்து கேட்பாங்க, அப்புறம் எந்த ராகம் யூஸ் பண்ணலாம், ஃபோக் யூஸ் பண்ணலாமா, ஒரு ராகமா இன்னொன்று இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்டாக இருக்கணும். ப்ளஸ் அவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்ட் ஒன்று செட் பண்ணிட்டு போயிருக்காங்க கேட்டப்பார்கள். அப்புறம் அந்த டைமிங்ல இருக்கவங்க, அதனால அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும். But I think it's a great team effort. It's very inspiring artists, technicians, and I'm very proud to have worked on this project. எல்லோருக்கும் வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த காவிய தலைவன் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வசந்த பாலன் காவிய தலைவன், வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்கன்னு வசந்த பாலன் சொல்லுவாங்க. எல்லாரையும் ஒரு புது உலகத்துக்கு அழைக்கிறார். கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட இசை வெளியே வரும், அதுக்கப்புறம் இந்த படம் வெளியே வரும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு நான் 2 வருஷமா காத்துட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் பேசாம சும்மா திரும்பி இந்த குரூப் மட்டும் வாடி பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு கேட்கறது கேவலமா தான் இருக்கலாம். நீங்களாம் என் கனவு நிறைய தான் தந்திருக்கீங்க. நீங்களாம் சேர்ந்து ஒரு ரூம்ல உட்காருவீங்க, நான் அப்போ மைக் முன்னாடி நிற்பேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கேன். வசந்த பாலன் சார் இந்த கதையை எனக்கு சொல்லி I think 2 years மேலே ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் உட்காந்து கதையை ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது, அதுக்கப்புறம் இந்த படம் அவருக்கு நினைச்ச மாதிரி அவரோட மைண்ட்ல அவர் வந்து பார்த்த ஒரு காவியம் மாதிரி வரணும்னு அவரு நிறைய பேசியிருக்கோம். வருமானு ஒரு நாள் டவுட் பண்ணோம், வேற படத்துக்கு பண்ணி போயிடலாமான்னு யோசிச்சிருக்கோம். கரெக்டா அந்த நேரத்துல சசி இந்த ப்ராஜெக்ட் வந்தாப்புல. அண்ட் நான் இந்த படம் பண்ணனாலும் இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கும். ஆனால் இந்த மேடையில் உட்காந்துருக்கிறவங்க, இந்த மேடையில் இல்லாதவங்க சில பேர் வர முடியாதவங்க, அவங்க இந்த படத்தில் வேலை பண்ணா சத்தியமாக இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ எதிர்பார்ப்பு வந்திருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாரையும் ஒரு வரிசையாக நான் வந்து ஒரு நன்றி, ஒரு கட்டிப்பிடிப்பு, ஒரு முத்தம் அவங்களுக்கு கொடுக்குறது. வேடிக்கை தரப்படாது, என்ன தூரம் துணி கொடுத்துறேன். முதல்ல நான் சொன்ன மாதிரி சசி என்னையும் வசந்த பாலன் நம்பி, வசந்த பாலன் சாரை பத்தி வெளியே எவ்வளவு பேர் எவ்வளவு பயமுறுத்துறாங்களோ அதோட 2 மடங்கு என்னை பத்தி பயமுறுத்துவாங்க. ஸோ அந்த பயங்கரமான செய்தியெல்லாம் கேட்டு கூட என்னோட 2வது வாட்டி ஒரு படம் ஆனதுக்கு சசி வந்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டா, யூ ஆர் வெரி பிரேவ். அதுவும் இந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம்ல இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ கிரேட் ஃப்ரெண்ட், யூ ஆர் a damn good producer. And இன்னைக்கு another one of our producers, the associate producer is not here, Radiance Media, Varun Maniyan. So அவர் கூட we both want to say thanks to him. அடுத்த வரிசையில் வந்துட்டு சசி இந்த மாதிரி நானும் வசந்த பாலன் நல்லா உட்காந்துட்டு இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன்ல வசந்த பாலன் சார் நான் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை, அது வெளியே சொன்னா ப்ரொடியூசர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சொல்லாமலே யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ வெளிப்படையாக A.R. ரஹ்மான் சார் அப்படின்னு சொன்னப்போ சசி வந்து உடனே நான் டேட் வாங்கி தரேன்னு சொன்னப்போ அவ்வளோ தைரியம்லாம் எனக்கு கிடையாது. A.R. ரஹ்மான் சார் வந்து ஒரு குழந்தை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் நான் நடிகர் ஆனதுக்கப்புறம் என்னோட ஒரு 4 படங்கள் அவரோட இசையில நான் நடிச்சிருக்கேன். அந்த ஒரு லக் எனக்கு இருந்திருக்கு. அதை தாண்டி அவரை எப்போவாது ஏர்போர்ட்ல மீட் பண்ணும்போது, வெளியில எங்கேயாவது மீட் பண்ணும்போது ஏதாவது பண்ணணும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசுவார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு கதை நானும் போய் தைரியமா சார் ஒரு கதை உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ற அளவுக்கு ஒரு கதை இந்த காலை தலைவன் நான் நம்பினேன். ஸோ நான் பாலன் சார் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து கேட்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மான் சாரை கான்டாக்ட் பண்ணி ஒரு கதை இருக்க கேட்குறீங்களா, கேட்குறேன் அப்படின்னாரு. ஸோ நேராக வசந்த பாலன் சார் வந்து அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் ஒரு ரூமில் உட்காந்து வச்சு நான் வெளியே ஓடி போயிட்டேன்.
வெளியே ஓடிட்டு அங்கே ஆஃபீஸில் நான் அசிஸ்டன்ட் அந்த காலத்துலேருந்து எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், நோயல் அண்ணன் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். அவங்களாம் எனக்கு பிரியாணிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க என்கிட்ட காசு இல்லாதப்போ. ஸோ அவங்களோட வந்துட்டு சார் பண்ணுவாரா பண்ண மாட்டாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் உள்ளே போகும்போது 2 பேரும் சைலண்டாக உட்காந்துருந்தாங்க. கதை கேட்டு முடிச்சாச்சு, கதை சொல்லி முடிச்சாச்சு. ஒருத்தர் ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பாலன் சார் வந்து ஒரு டயர்டான ரியாக்ஷன் கொடுத்தாரு. ரேமான் சார் வந்து ஓகே கிளம்புங்களேங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். கரெக்டாக சஜஷன் சொன்ன மாதிரி கிட்டப்பா ரெடி ஒரு SMS வந்துச்சு. அந்த மெசேஜ்க்காக எவ்வளவோ தவறுன்னு எவ்வளோ காத்திருந்தோம். அந்த மெசேஜ் வந்த உடனே ஆல்ரெடி காலத்துலன்னு ஒரு படம் மேலே ஒரு காதல் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் சார் அது மேலே ஒரு ஸ்டாம்ப் போட்டோன்னே அதுக்கு எங்களுக்கே ஒரு ஆஸ்கர் வந்த அளவுக்கு நாங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் இந்த படம் வந்தாலும் சொன்ன உடனே காவேஸ்வரன் கலரே மாறிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரஹ்மான் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் யூ அகேன். And it's a dream, and you are a dream, you are a pride of the whole country, so thank you for being part of this journey. And Nasir sir சொன்ன மாதிரி எல்லா படத்துலையும் 6 பாட்டு இருக்கும். பாவஜி சொன்ன மாதிரி கட்டண டுவெட் அப்படிங்கிற பாடல்கள் நானும் நிறைய ஆடியிருக்கேன். ஆனால் கதையும் பாடலும் இசையும் இப்படி ஒரு கலவையில் மிக்ஸ் ஆகி ஒன்றுக்குள்ள ஒன்று பூந்து எல்லாரையும் வந்து ஒரு மேஜிக்கல் ஜேர்னியில் கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு படம் இந்த காவிய தலைவன். ஸோ இட்ஸ் அ பியோர் மியூசிக்கல். அண்ட் அந்த மாதிரி ஒரு படம் ஒரு நடிகனா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் அ ட்ரீம். ஸோ இட்ஸ் ஐ கான்ட் வெயிட் ஃபார் யூ டு லிசன் டு மியூசிக். ஏன்னா நாங்கள் வந்து இந்த பாடல்கள்லாம் ஷூட்டிங்கில் கேட்போம், அப்புறம் சில வாட்டி 2 வாட்டி காரில் கேட்போம் எல்லா படத்தில் ஷூட்டிங் பண்ணும்போது. ஆனால் இந்த காவியத்தில் பாட்டு வந்து எங்களுக்கு இயர் போம் அப்படின்னு காது புழு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது காதுக்குள்ள போய் பூண்டு 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 உள்ள குறைஞ்ச மூலக்குள்ள போயிடும். அந்த மாதிரி ஒரு பாடல் ஒரு ஆல்பம் வந்து காவிய தலைவன். அண்ட் நாசர் சொன்ன மாதிரி பயங்கரமா ரிசர்ச் பண்ணி அந்த பீரியடோட ஒரு சவுண்ட், நம்ம ஜனங்க கேட்காத ஒரு சவுண்ட், அந்த சவுண்ட் வந்து இன்னையோட யூத் படம் பார்ப்பாங்களான்ற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்க ஒரு படம் இந்த படம். அண்ட் ரஹ்மான் சார் மியூசிக் வில் ட்ரா them to the theaters நான் நம்புறேன். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ரொம்ப கிண்டலாக ஒரு விஷயம் சொல்லுவாரு, சீரியஸாக சொல்றாரா கிண்டல் பண்ணுறா எனக்கே தெரியாத சில விஷயம். ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த படம் யூத்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு கேட்டேன். மூஞ்சி இருக்குப்பா போஸ்டர்ல பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு தைரியமா ஒரு ஜோக் அடிச்சாரு. ஸோ அந்த ஜோக்கை நான் வந்து எப்படியாவது நம்பி அது டெஃபினட்டா இட் ஷுட் பி ட்ரூன்னு இந்த காலகட்டத்தில் இருக்கிற younger generation they will come and watch this as a window into a different world, a different culture, a different history. So I hope that happens. And next in the list of technicians, நீரவ் ஷா சசிக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் இந்த படத்தை வந்து ஃப்ரேமாக செதுக்கியிருக்காரு. அண்ட் அவர் கூட வந்து சிற்பியா கையில் வந்துட்டு கரெக்டான ஆயுதத்தை வச்சுட்டு சந்தானம் சார் வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் பயங்கரமா ஒரு விஷுவல் ஃபீஸ்ட் ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு நபர் இன்னைக்கு இங்க வரல. நான் ஒரு ஃபோன் பண்ணி கண்ணாவதான் கேட்க போறேன். ஆனா நிஜமா ஐ திங்க் he for me was the biggest find of காவிய தலைவன் for me. பிகாஸ் இந்த படத்தோட கதையில வந்து முக்கியமான இந்த டைட்டில் ரோல் காவிய தலைவன் அந்த கேரக்டர் வந்து நான் நடிச்சிருக்கேன்னா என்னோட இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் மோர் இம்பார்ட்டன்ட் டு தி ஃபிலிம் இஸ் பிருத்திவிராஜஸ் ரோல் இந்த ஃபிலிம். அண்ட் இஸ் அ பிக் சூப்பர் ஸ்டார் மலையாளம். அதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பயங்கர ஸ்போர்ட்டிங்காக இந்த படத்தை ஒத்துக்கிட்டு அவர் வந்து காமிச்ச enthusiasm on the set. And I genuinely believe that இந்த படம் this film is about acting. And you see the quality of actors in this film. Prithviraj, Nazar sir, Tamiramaya sir, everybody is a solid actor. And அவங்க கூட நின்று வேதிகா சொன்ன மாதிரி அவங்க கூட ஓடும்போது நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பா நம்மளும் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து they just brought a new kind of magic to it. And நான் வந்து நாசர் சார் நிறைய தூரத்துல இருந்து கிட்ட ஃபோன்ல இருந்து நிறைய நான் படிச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு படமும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படத்துல நிறைய படுத்திருக்கேன். பட் இந்த படத்துல ஐ திங்க் நான் அவரை லைட்டா மாற்றி விட்டுட்டேன். ஸோ ஐ திங்க் கமலா மேடம் கூட அவர் வந்து யாருங்கிற அளவுக்கு அவர் மாற்றி விட்டோம் நாங்களாம். ஸோ நாசர் சார் வந்து இந்த செட்டில் இருந்து போயிட்டு எங்களுக்கு எஸ்எம்எஸ்லாம் வரும் நாசர் சார் கிட்ட இருந்து, டே ஐ மிஸ் யூடா அந்த மாதிரி மெசேஜ்லாம் வரும். ஸோ அவ்வளோ சீனியரான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு காலேஜ் ஹாஸ்டல் எல்லாரும் சேர்ந்து கூத்தடிக்கிற மாதிரி எங்களோட சேர்ந்து ஒரு ஜாலியாக இருந்திருக்காரு. அண்ட் அந்த காரைக்குடி ஷெட்யூல் நாங்களாம் மறக்க முடியாத அனுபவங்கள். இட் வாஸ் அ மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு மெயினாக the support that this film needs, it needs from our audience. Because வசந்தபாலன் சார் வந்து அவர் சொல்லும்போது நிறைய பேர் ரொம்ப சீரியஸாக பேசுறாருன்னு நினச்சிப்பாங்க. பட் அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஜென்வனாக பேசுகிற ஒரு மனுஷன். ஏன் நல்ல சினிமா எதிர்பார்க்கறது தப்பாங்கிற அளவுக்கு கேள்வி கேட்பாரு. இட்ஸ் அ வெரி நைஸ் கொஸ்டின். எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸும் ஓடணும், அதில் வந்து நல்ல படங்கள் கண்டிப்பாக ஓடணும். ஸோ இந்த காவிய தலைவன்கிற படத்தை வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜென்ரேஷன் அட் எல்லா கமர்ஷியல் ஆடியன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் ஒரு கமர்ஷியலாக விறுவிறுப்பாக ஜாலியாக ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் வசந்தபாலன்ஸ் லேபர் ஆஃப் லவ்.
அண்ட் என்ன இந்த படத்தில் சேர்த்துட்டதுக்கு பாலன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் பிகாஸ் நடிகர்கள் நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு அப்புறம் வேற நடிகர்கள் நடிச்ச படம் பார்த்துட்டு சரி இந்த படம் நம்ம வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நிறைய படங்கள் யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரி படம் நிஜமாவே நமக்கு வரும்போது அது வந்து இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் தட் தென் இட்ஸ் அ ஃபூலிஷ்னஸ். ஸோ இது அந்த மாதிரி ஒரு படம் இன்னும் தெரியல. இன்னைக்காவது ஃபியூச்சரில் யாராவது இந்த வசந்த பாலனோட காவியத்தை பற்றி கேட்டாங்கன்னா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஆன் தி ஸ்டேஜ் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஐ கான்ட் வெயிட். இதே மாதிரி நான் வந்து ஐம் சாரி நான் ரொம்ப உங்களுக்கு போர் அடிச்சேன்னா ஆடியோ ரிலீஸ் இதோட 3 மடங்கு போர் அடிக்க போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வசந்த பாலன் அண்ட் காவிய தலைவன் கமிங் சோன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் மேலே பழியை முதல்ல தீர்த்துக்கொள்ள டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயமாக இருக்கு என்னன்னு தெரியல. ஐ திங்க் எனக்கு சினிமா தான் வேறு எதுவுமே தெரியாது. கிட்டத்தட்ட 1992 நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்டாக இந்த சினிமாக்குள்ள நுழைஞ்சேன். இன்னைக்கு என்னோட வாழ்க்கை கனவு ட்ரீம் எல்லாமே சினிமா தான். இதுக்குள்ளே வந்து நல்ல பணம் பண்ணுறது நல்ல ஃப்ளாட் வாங்கி போகிறதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. இந்திய உலகத்தில் இல்லை உலக சினிமா வரலாறுல சினிமாவை தன்னுடைய வாழ்க்கையாக நினைச்ச பல மேதைகள் வாழ்ந்த மண் இது. ஆக்சுவலாக சதீஷ் திருவிழா எடுத்துக்கிட்டா சரி, காந்தி படம் எடுத்த எல்லாருமே தன்னுடைய தொழிலை வாழ்க்கையை குடும்பத்தை மனைவியை எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமா மட்டுமே தன்னுடைய சுவாசமாக வாழ்ந்த மாபெரும் மேதைகள் வாழ்ந்துருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஓரமா அதனுடைய ஒரு புள்ளியை தொற்ற முடியுமாங்க. ஏதோ சினிமாக்குள்ள ஒரு வேலை தேடி வந்துட்டோம். இங்கே இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம், இது வந்து வியாபாரம் இல்லை, இது வந்து கார்ல போற விஷயம் இல்லை, பெரிய பெரிய பணம் சம்பாதிக்கிறது இல்லை, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கலையை சுவாசமா ஸ்மெல் பண்றது. நாசில சொன்னப்ப என்ஜாய்ன்ற அந்த மொமெண்ட், அந்த மொமெண்ட் தான் சினிமா நான் நினைக்கிறேன். நிஜமாவே ஒரு நல்ல சாங் கேட்குறப்ப நல்ல படம் பார்க்குறப்ப மனசு அப்படியே ஒரு ஆறா உருகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இந்த மாபெரும் கலைஞர்கள் இடத்துல தெரியாம காலம் சுற்றோம். அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் வேலை பார்த்த ஒவ்வொருத்தரும் பெரிய மாஸ்டர்ஸ். நான் சங்கர் சார் வேலை பார்த்ததும் சரி, எல்லாருமே ரமன் சார் அப்படியே ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் செதுக்குவாங்க. ஒரு சின்ன கோபுரத்தை பார்த்தா அதுல இருக்க ஒவ்வொரு சிலைகளும் அவ்வளவு பெர்ஃபெக்டா செதுக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு கலையே தன்னுடைய வாழ்க்கையா வளர்ந்த ஒரு 2000 வருஷ தலைமுறையில நம்ம வந்து அடுத்த தலைமுறையா வந்திருக்கிறோம். ஒரு நல்ல சினிமால ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் ஆகாம அழகா செதுக்கணுங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற வேட்கை தாகம். நான் ஒன்றும் பெரிய மாஸ்டர் இல்லை, கண்டிப்பா நான் ரொம்ப சாதாரண ஆள் தான். ஆனாலும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் விரும்புறேன். என்னுடைய வெயில் வந்து கரெக்டான ஷூட்டிங் டேஸ்ல முடிச்சேன். ஆனா அங்காடிக்கிறவங்களுக்கு தெரியும், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல நான் உள்ள வந்து ஷூட் பண்றது அவ்வளோ பெரிய வலியும் வேதனை தந்த என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய பர்சனல் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க எல்லாரும் நீங்க வந்திருக்கீங்க நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். வெல், இது என்னோட கரியர்ல ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல். அண்ட் you know, nowadays I think ஒரு ஆக்ட்ரஸ்க்காக இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல் கிடைக்கணும்னு ரொம்ப கஷ்டம். So I would like to thank my director and my producer for believing in me. இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோலுக்காக ஒரு டிரெக்டர் சப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு it's very important. So really well, ரொம்ப பேஷண்ட்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. அண்ட் அவருக்கு கிளியராக தெரியும் மைண்டில் கேரக்டர் எப்படி இருக்கணும். ஸோ அவ்வளோ ஒரு பேஷண்டான டிரெக்டர் கூட ஒர்க்கிங் பண்ணும்போது ஒரு மென்டல் பீஸ் இருக்கும். அட் த சேம் டைம் ஹி கிவ்ஸ் யூ தி ஸ்பேஸ் அண்ட் தி ஸ்கோப் டு பெர்ஃபார்ம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இது ஃபில்ம் கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்கும். அண்ட் not only a visual treat, it was obviously musical treat because obviously A.R. Rahman sir irukanga. So actually it is not a second film Rahman sir kuda, and Sakarkati kuda actually the only factor why I did that film was because Rahman sir was delivering the music, and I think just to have one film with him is a huge achievement, you know. I mean, so this is my second film, so rumba blessed feeling irukku. I feel very blessed to be again working with him. And I'd like to thank my producer Sashi, and he's really believed in me. I think one of the most tough jobs is to put a film together, to execute a film, to handle so many artists. You know, I think it's not an easy job at all. It's the toughest job actually.
And Shashi, thanks for doing a great job and making it so comfortable. Or a ரொம்ப professional approach இருந்தது. Also my co-stars are Prithviraj, Nasir sir, Thamiraman sir, Puli ma'am, everyone, you know, ஒரு ambience தான் அப்படி இருந்தது. That everybody was doing so well that எனக்கு நான் கூட என்னோட பெஸ்ட் கொடுக்கணும், you know, அப்படி தோணுது. So I tried to give my best. They were all an inspiration to me and they were so passionate about their work. So it was wonderful working with them. I think the technicians, you know, they were all fantastic. Neerav Shah sir, you know, it's going to be a visual treat. He has shown the entire film on a very grand scale. So, you know, I'm very, very lucky to be working with somebody as talented as him. Praveen sir, our editor, you know, they are all the best names in the industry. Vijay sir and Santanam sir. You know, I want to thank each and every one, you know, from the team to let me share screen space with them, to let me share the stage with them. I think I take pride in being of such a wonderful team. And yeah, thank you so much, the entire media. Rumba nandri. திருப்பி எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, நம்மளோட டீமுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. வணக்கம். வயநாடு சசிகனுடைய வாழ்த்துக்கள். நான் தனியான ஒரு 2 மணி நேரம் பேசலாம், பட் அதுக்கு அவகாசம் இல்லை, அது முறையாக இல்லை. இந்த ஊடகத்துக்காக இல்லை, உண்மையாகவே இந்த படத்துல சம்பந்தப்பட்ட நாள்ல இருந்து எனக்கு வந்து ரொம்ப ரிசர்வேட்டிவ் இருந்துச்சு. ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த படம் இருந்துச்சு. நிறைய என்ன சொல்றது, நிறைய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்கு முரணா ஒன்று நடக்கும், அதை விட அழகாக நடக்கும். இப்படிதான் இந்த படம் ஃபுல்லாவே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த படம் என்கிட்ட கதை சொன்ன உடனே சரி இல்லை யார் இந்த 2 பேர் கேட்ட உடனே சித்தார்த் அண்ட் பிருத்திவிராஜ் தான். அங்கேயே எனக்கு வந்து ஒரு பெரிய ஷாக். இது எப்படி, உண்மையாவே எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா சித்தார்த்தை வந்து நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், அவருடைய தன்னம்பிக்கை எனக்கு தெரியும். பிருத்திவிராஜோட நான் நடிக்கலைன்னாலும் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டு ஒரு ஃப்ரெண்ட்ல 2 எப்படி இவங்க வந்து இதை பிடிச்சி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா broke that myth. 2 பேரும் வந்து அந்த படத்துல மட்டும் இல்ல, அவங்க நண்பர்களா அவ்வளோ அந்த அவங்க எப்படி அந்த செட்ல இருந்தாங்களோ அதுதான் அந்த படத்துல கொண்டு வராங்க. படத்தை வந்து வேற மாதிரி வருது ஆக்சுவலா. ஸோ வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் 2 பேருமே 2 பேருடைய அறிவு முதிர்ச்சி, சினிமாவை குறித்து நடிப்பை குறித்து வந்து அவ்வளவு ஆழமா. சமீபத்தில் நான் இந்த ஆக்டருக்கு நான் பேசுவேன், பல விஷயங்கள் பேசுவோம், ரியல் எஸ்டேட் பேசுவோம், அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவோம். பட் ஆனால் இந்த படம் முழுக்க நாங்கள் வந்து சினிமாவை பற்றி பேசுவோம், ஃபியூச்சர்ல என்ன சினிமா வரும் அப்படின்றத பற்றி பேசுவோம், எப்படி வந்து நடிகர்களுடைய அணுகுமுறை மாறுறதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ. ஐ லேர்ன் சர்டன் திங்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். தேங்க்யூ. அப்புறம் ஒரு அன்பான பொறாமை எனக்கு எப்பவுமே வசந்தபாலன் மேல உண்டு. நான் பண்ணணும்னு நினைக்க ஆசைப்பட்டெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த களம் வந்து யாருமே நினைச்சு பார்க்க மாட்டாங்க, நம்மளால நினைச்சுக்கோம். ஆனால் யாருமே தொட நினைக்காத, தொட பயப்படுற ஒரு களத்தை வந்து வசந்தபாலன் தொட்டிருக்காரு. அவருக்கு அது வழக்கமாயிடுச்சு. 40களில் நடக்கிற ஒரு நாடகத்தினுடைய பின்னணியை வச்சு இந்த படம் எடுத்திருக்காரு. படத்தை பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. பர்சனலா ஒண்ணு சொல்லணும்னா, நாங்க முதல் நாள் நானு சித்தார்த்த பிருத்திவிராஜ் 3 பேரும் வந்து முதல் நாள் ஒன்னா வந்து அந்த இதுல நடக்கணும். நாங்க பாட்டு பேசிட்டு இருந்தோம், எல்லாம் பேசிட்டு இருந்தோம். வசந்தபாலனுக்கு வந்து ஒரே டென்ஷன். இப்படி இந்த நடிகர்களை வச்சு ஏன் இவங்க வந்து சீரியஸா இருக்க மாட்டாங்க, என்ன சார் எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்க, இந்த புது நடிகளை வச்சு இப்ப எடுத்து பழக்கம் ஆயிடுச்சு, அவங்கதான் நான் சொல்றதுக்கு எல்லாம் கேட்பாங்க, நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. என்ன சித்தார்த்த நம்ம படத்துக்கு தானே பேசிருக்கோம், அவரையும் அப்படி ஃபீல் பண்றாரு. இல்லை சார் நம்ம வந்து நம்ம ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு நாங்கள் வந்து நான் வந்து ஏற்கனவே சதித்துக்கு வந்து இந்த மாதிரி தான் பேசுவோம். ஆனா இங்க சதித்திட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. உண்மையாக சொல்றேன்,
சமீபத்தில் கிடைச்ச பல பாராட்டுகளை விட எங்களுக்கு கிடைச்ச பாராட்டு வந்து வசந்த பாலன் லாஸ்ட் டே நான் அந்த செட்டை விட்டு வரும்போது, சார் நான் இனிமே எப்படி சார் ஆக்டர் இல்லாமல் நான் படம் எடுப்பேன், என்ன சார் நீங்க கான்ட்ரிபியூஷன் என்ன இல்லை எங்க ஜென்ரலா சொன்னாரு. அந்த அளவுக்கு அவர்கிட்ட நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். எங்களுடைய அறிவை காண்பிக்கோ இல்லை எங்களுடைய திறனை காண்பிக்கோ, அந்த படத்தினுடைய பெட்டர்மெண்ட்காக we have given our best. பிருத்திவிராஜ்லாம் நீங்க வந்து நினைச்சே பார்க்க முடியாது. சித்தார்த் everybody knows, he's a serious actor. I can vouch for him. அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை, இந்த படத்துக்கு ஒவ்வொருத்தரையும் சொந்தமாகட்டும் எல்லாருமே வந்து அவங்களுக்கான பெஸ்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல வந்து இசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வழக்கமா ஒரு படத்துல 6 பாட்டு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாடல்கள் எழுதப்படுது, போடப்படுது. ஆனால் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமா வந்து ஒரு இசை இருக்கு. இசை இல்லாம இந்த இங்கிலீஷ்ல வந்து எப்பவுமே படத்துல பாடல்கள் இருக்காது. மியூசிக்கல்னு சொல்லிட்டு they will give the best musical film. இந்த படத்தை தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரியல் மியூசிக்கல் வந்து இந்த தமிழ் படத்தை வந்து இதுதான் வரப்போது நான் நினைக்கிறேன். நீங்க வழக்கமா இது வரைக்கும் ஒரு கால் நூற்றாண்டு காலமா ரஹ்மான் சார் கொடுத்த இசையை நிச்சயமா கேட்கலாம். வேற அதுக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு, ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காரு. I heard that song because it was great. We really enjoyed it. So ஆக இது எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒரு புது அனுபவம் தர ஒரு படமா இருக்கும். அதை நிச்சயமா நான் சொல்ல முடியும். அண்ட் முக்கியமா அதுக்கு நான் பாராட்ட வேண்டியது சசி தான். அந்த கம்பெனியுடைய பேர்லயே அதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, திமிரு அல்ல, why not? Galileo thought, why not? Newton thought, why not? அந்த why notல தான் வந்து உலகத்தினுடைய பல விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடைய தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். அவர் வந்து பேசிக்கலா ஒரு ஆர்கிடெக்ட், எப்படி ஒரு அழகான ஒரு கட்டிடத்தை நினைச்சு செதுக்க முடியுமோ அப்படி செதுக்கிறதுக்காக இந்த படத்தை வந்து ரொம்ப உறுதுணையா இருக்காரு. We had wonderful time in the filmmaking and that will definitely reflect in the film. You will have a wonderful experience in seeing the film. Thank you. மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரி பேசினதுல கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. நீங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இதே அறையில் தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் படம் மூலியமா அவங்க எல்லாரையும் சந்திச்சு அந்த திரைப்பட தயாரிப்பு ஜேர்னியை வந்து ஆரம்பித்தோம். 4 வருஷம் கழிச்சு விஸ்டில் காவி தலைவன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஜேர்னி. வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கைண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் க்ரூ தட் வி assembled for காவிய தலைவன் is something that I personally am very proud of. The kind of scale that we are trying to achieve in this project வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஃபர்ஸ்ட் நானும் சித்தார்த்தும் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சித்தார்த் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னாப்புல, இந்த மாதிரி வசந்த பாலனோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு டிஸ்கஷன்ல இருக்கோம் அப்படின்ட்டு. வசந்த பாலன் சார் வந்து தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், பயங்கர டேலண்டடாக நிறைய படங்கள் வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு லிஸ்ட் இருந்தது, தமிழ் டைரக்டர்ஸில் சில பேரோட வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து வசந்த பாலன் இருந்தார். ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அவர் வந்து கொஞ்சம் பயங்கரமான ஒரு தாட் ப்ராசஸ்லேயே தான் இருப்பார். அதனால வந்து எனக்கு லிஸ்ட் இருந்துச்சு, இவங்களோடலாம் நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்னோடனே வேண்டாம் நீங்கள் வேற யாரும் பார்த்துங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த வந்து என்னோட நண்பர்கள், திரை உலகத்தில் இருக்கிற நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் அவங்களுக்குலாம் நான் சொல்லும்போது அவங்களும் அதே தான் சொன்னாங்க, பயங்கரமாக பயப்படுத்தினாங்க. நல்ல வேலை சார் வேணான்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் தப்பிச்சிங்க. ஆக்சுவலாக ஒரு 200 நாள் ஆயிருக்கும், ஒரு 2 வருஷம் ஆகும் படத்தை முடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது சொன்னது தான் எனக்கு வந்து திருப்பி என்னோட மனநிலையை மாற்றினதுக்கு ஒரு விஷயம் வந்து அவங்க சொன்னது தான். சில பேர் வந்து ஒரே கருத்தை வந்து இவ்வளோ டேலண்டடான டைரக்டரை பற்றி ஏன் திருப்பி அதே சொல்கிறாங்க, நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வை நாட் வி ட்ரை திஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அந்த மற்றவங்க சொன்ன விஷயத்துக்காக தான் திருப்பி இன்னொரு வாட்டி அந்த ப்ராஜெக்டை வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் பாலன் கூப்பிட்டு ஆரம்பித்தோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஐம் ரியலி
ப்ரௌட் டு சே தட் நம்ம சொன்ன காலகட்டத்தில் சொன்ன பட்ஜெட்டில் அந்த படத்தை வந்து இஸ் ஃபினிஷ்டு விச் இஸ் சம்திங் யாருனாலுமே வந்து ஜீர்ணிக்க முடியல இன்னைக்கு வரையும். அது ஆக்சுவலாக ஆகஸ்ட் 6th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 24th அன்னைக்கு வந்து சொன்ன நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ள படத்தை முடிச்சு கொடுத்தாரு. விச் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு நோ, பிகாஸ் இது வந்து புது வசந்தமாக புது கூட்டணி. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து ரஹ்மான் சார், அதாவது இது என்ன சொல்றதுன்னே தெரியல. இதே மாதிரி தான் ஒரு டிஸ்கஷன்ல சித்தார்த்து நானும் பாலன் சொல்லும்போது பாலன் சடனாக ஒரு நாள் நைட் யோசிச்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரஹ்மான் சார் தான் கரெக்டாக இருப்பாருன்னு அப்படின்னு அவர் பார்த்தேன். கரெக்டாக சொல்றீங்களா இல்லையா அப்படின்ட்டு. அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி சித்தார்த்து சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போய் மீட் பண்ணாங்க. அவர் 2 வருஷத்துல வந்து ரொம்ப கம்மியாக தான் என் கூட பேசியிருக்காரு. அந்த 2 வாரம் அவர் கேட்டாரு. 2 வாரம் கழிச்சு 2 வாரத்தில் தான் ஒரு இமெயிலில் வந்துச்சு, பிச்சப்பா ரெடி. அவ்வளோதான், 2 வார்த்தைகள் தான் 2 வாரம் கழிச்சு வந்துச்சு. அதே மாதிரி தான் இஸ் மெயின்டைன் த திங். வி ஹேட் பிரில்லியன்ட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். த கைண்ட் ஆஃப் மியூசிக் தட் இஸ் ஸ்டாண்ட் அவுட் ஃபார் திஸ். ரொம்ப பெருமையாக வந்து எங்கள் ஆல்பம் வந்து இதுவரையும் வராத ஆல்பமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட. பிகாஸ் ரியலிஸ்டிக் பீரியட் ஃபிலிம் 1940s நடக்கிற ஒரு இவெண்ட் இன் டு த மியூசிக். ஆல்மோஸ்ட் 9 months அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஈவன் பிஃபோர் வி ஸ்டார்டட் ஷூட் ரொம்ப கிளியராக சொன்னோம், பாட்டெல்லாம் வந்துட்டு அப்புறம் தான் ஷூட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம். அண்ட் ஸோ ஹி வாஸ் ஆல்சோ வெரி ப்ரிப்பேர்ட். பாட்டெல்லாம் வந்துட்டு அப்புறம் தான் இவங்க ஷூட்டுக்கு போவாங்கன்ற ஒரு clarity of thought இருந்துச்சு. ஸோ வி காட் ஆல் த சாங்ஸ் ஃப்ரம் them before we went to shoot. So it was great working with them, and I can't tell enough about him, but unbelievable pleasure working. The rest of the cast and crew, I mean, starting with Santhanam, Ayathil Oruvanukku appuram, I think this is going to be a huge project for them in terms of the canvas. Santhanam வந்து ஒரு பெரிய பேர் வாங்க, the kind of colors, even இப்போ 2 நாளா வர advertisementல இருந்து உங்களுக்கு தெரியும் the kind of colors that the project has, the canvas that it's trying to set up. சந்தானத்துக்கு இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும். எடிட்டர் over here, national award winner, ஆரணி காண்ட படத்துக்கு பிரவீன் has won a national award. Neerav is handling the DOP. I mean, he's the DOP of the thing. He's my friend. He's very எல்லா படத்துக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. The kind of work that the technical team have put together is brilliant. Prithvi, Nadir sir, I mean, Nadir sirலாம் இது வந்து பயங்கரமான ரோல். It's beautiful. I mean, he loved the fact that it is something to do with the drama artist, and ரொம்ப involved by it. He knew so much about that world, and every day he used to narrate so many things about that world. So it was great working with Vedika. Has done a brilliant job. I mean, this is going to be a new her in terms of acting and kind of performance. The scope that this movie is offered for her. Prithvi unfortunately is not here, but I think this is going to be his second coming as well in the industry. So great thing. But actually about all of them who have worked in the project, I'm really proud. Last Siddhartha as usual in the project set பண்ணி ஒரே ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக நான் சொன்னீங்களா, பல பேர் வந்து சொன்னாங்க பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ சித்தார்த் கால் பண்ணி கேட்டேன், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப கிறிஸ்பா, நீ இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றாங்களா. தட் சீல் த ப்ராஜெக்ட் ஃபார் மீ அண்ட் ஸோ எல்லா மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஐ மீன் ஒர்க்கிங் வித் நிரஞ்சினி அண்ட் காஸ்டியூம் டிசைனர் எல்லாரோடையும் வந்து வெரி ப்ரௌட். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தமிழ் படத்தில் ஆரம்பித்த சப்போர்ட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் Why Not Studios. I hope this continues for this because it's a huge project for us and we want all your support. Thank you so much. கவிதை தலைவர் பஞ்சபத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கவாரம் அப்படிங்கிற நான் அப்போ ஸ்ரீஜா சொன்ன மாதிரி வந்து முதல்ல எனக்கு பயமாக இருந்தது வசந்தன் சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. பட் அவர் கூட ஒர்க் பண்ண தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. அரவானியாக இருந்தாலும் இல்லையா இருந்தாலும் இட்ஸ் அ பிக் மோட்டிவேட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவரோட ஒர்க்கில் அவரோட டெடிக்கேஷன் பார்த்தோன்னா வந்து நம்மளுக்குலாம் வந்து நம்மளும் அந்த மாதிரி ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக தோணும். ஜென்ரலி காவிய தலைவனுக்கு படத்தை பற்றி பேசணும்னா பிகஸ்ட் attraction of this film will be Manja's music.
அண்ட் படத்தில் வர எல்லா பாட்டும் இட்ஸ் ட்ரீட்டட் மோர் லைக் மியூசிக்கல். படம் ஃபுல்லாக வந்து மியூசிக்கலாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக எல்லாத்தையும். கண்டிப்பாக ஆர்ட் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, கேமரா ஒர்க்காக இருந்தாலும் சரி, in terms of screen time, these are the biggest highlights. Most notably will be every single artist has outdone themselves. Nagar sir இருந்தாலும் சரி, சித்தார்த் சார் இருந்தாலும் சரி, பிருத்விராஜ் சார், வேதிகா, எங்கே கட் பண்ணணும் அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி ஒன் ஹஸ் மோனோலாக் இந்த கண்டிப்பாக அவங்களோட ஆக்டிங் வந்து வெரி வெல் ஸ்போக்கன். I thank everyone, Sashi, Vasnavan sir, and everyone has in this project, who's involved in this project. I'm happy to be back. Thanks. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். நிறைய போட்டு டோப் பண்ணியிருக்கோம். இதுவே நம்ம வந்து என்ன பத்திரிகை மீடியா உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் வெளியே தெரியும். உங்களுடைய அன்பன் உதவி இந்த படம் கொடுத்து இந்த படம் ஒரு பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு நீங்கள் தான் வெளியே வரணும். நன்றி. காவிய தலைவன், அது ஒரு பெயருக்கு ஏற்ற மாதிரியே மிகப்பெரிய ஒரு காவியம். அது குறிப்பாக ஒரு இசை காவியம். இசை காவியத்தினுடைய தலைவன் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சார் தான். இன்னைக்கு இந்திய இசையினுடைய உலக அடையாளமாக இருக்கின்ற ஏஆர் ரஹ்மானுடைய இசையில எழுதுனதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையாக பாக்கியமாக கருதுகிறேன். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 படங்கள் அவர் கூட எழுதியாச்சு. இருந்தாலும் இந்த படம் மிக முக்கியமான படமாக எனக்கு படுது. காரணம் அவர் எனக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு. இயக்குனர் வசந்தபாலன் அவரோட முதல் முறையாக இந்த படத்தை நான் பணிபுரிகிறேன். அவருடைய அங்காடித்திலிருந்து அரவான் வரைக்கும் அவருடைய ரசிகர்களில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு பெருமை தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் அப்படிதான் ரொம்ப அரிதாகத்தான் அப்படி ஒரு இயக்குனர் கிடைப்பாங்க. கட் பண்ணா டுவேட் அப்படின்னு எழுதி நிறைய பாட்டு போயிடுச்சு. ஆனால் கதை கடத்துக்குள்ள ஒரு பாட்டு அப்படிங்கிறது வசந்தபாலன் சாருடைய சேர்ந்து பணிபுரியும் போது எனக்கு கிடைச்சது. அந்த படத்தை 4 பாடல்கள் இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய பெருமையாக பாக்கியமாக நான் இருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்வது. இது என்னுடைய குருநாதர் எழுத ஒப்பந்தமான ஒரு திரைப்படம். அவர் எழுதி மீதி இருக்கிற பாடல்களை எனக்கு எழுதுறதுக்கான அந்த பெரிய ஒரு வாய்ப்பை ரஹ்மான் சார், வசந்தபாலன் சார் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுடைய சம்பூர்வமான நன்றியை தெரிவிச்சேன். கதைக்குள்ள ஒவ்வொரு பாடல்கள் எழுதும்போதும் அந்த காலகட்டத்திற்கு போய் எழுதும்போது ஒரு பெரிய தேடல், அதற்கான நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி தான் ஒரு பாட்டுமே எந்த டைம் வேணால் கூப்பிடுவார்கள் ஒரே ஸோ எல்லாரும் ரொம்ப இந்த படத்தில் நிறைய பேருடைய உழைப்பு இந்த ஸ்டில்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சது. நிறைய நடிகர்கள், நாசர் சார், தம்பிராமையா சார், ஒரு நடிப்பு ராட்சசர்கள் நிரம்பிய ஒரு திரைப்படமாக உருவாயிருக்கு. சித்தார்த் சார், வேதிகா. சித்தார்த் பார்க்கும்போது நாளுக்கு நாள் அப்படியே இளமையாகிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அவருடைய ஸ்டில்லாம் பார்க்கும்போது அப்படியே வாய்ப்புக்கு நன்றி.